யாழில் மாணவியிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர் எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை. கிழக்கில் பதுங்கியுள்ளாரா தென்னக்கோன் வலை வீசும் புலனாய்வுத்துறை. செவ்வந்திக்கு பின்னால் இயங்கும் பெருமளவு பாதாள உலக கும்பல் தலைவர்கள். மதுவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. ரணிலுடன் ரகசிய சந்திப்பை நடத்திய இந்திய தரப்பு. உற்று நோக்கப்படும் மோடியின் வருகை. நாட்டில் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய வேலை திட்டம். இஸ்லாமிய கடும்போக்கு அமைப்பினை மருத்துவர் வழிநடத்துவதாக குற்றச்சாட்டு. யாழிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ள 15 வெளிநாட்டவர்கள். யாழ் இடவாளி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் கிருஷ்ணாவை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. எஸ்கே விலோக் என்ற பெயரில் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் யூடியூப் சேனல் ஒன்றினை நடத்தி வருகின்ற கிருஷ்ணா என்பவர் நேற்றைய தினம் பண்டத்தரிப்பு மக்களினால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் யூடியூபர் கிருஷ்ணா இளவாலை காவல் நிலைய சிறை கூடத்தில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த யூடியூபர் இளவாலை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டிற்குள் அத்துமீறி உள்நுழைந்து காணொலி பதிவு செய்துள்ளார். இந்த காணொலியில் பாவிக்கப்பட்ட சொற்பிரயோகங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக சர்ச்சை எழுந்தது. இது குறித்தும் பாராளுமன்றத்திலும் பேசப்பட்டது. இந்த நிலையில் குறித்த யூடியூபர் நேற்றைய தினம் அந்த வீட்டிற்கு மீண்டும் செல்ல முயன்ற வேளை பண்டத்தரிப்பு சில்லையூர் மத்திய இளைஞர்களினால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதன்போது அவருடன் இன்னும் 3 பேர் என மொத்தம் 4 காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாக்குமூலம் ஊர் இளைஞர்களின் வாக்குமூலத்தை பெற்றனர். அதன் பின்னர் 4 கைது செய்யப்பட்டனர். வற்புறுத்தல், அத்துமீறல், வீட்டினுள் உட்புகுதல், தகாத வார்த்தை பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த 4 ஒருவர் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனம் ஒன்றில் பயிலுநராக பணியாற்றுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தேடப்பட்டு வரும் முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கூன் கிழக்கு மாகாணத்தில் மறைந்து இருக்கின்றாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அரசாங்க புலனாய்வுத்துறையினரிடம் சல்லடை போட்டு பல பிரதேசங்களில் கடந்த 2 தினங்களில் தேடுதல் மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கூன் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவரை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தென்னக்கூன் நீதிமன்ற பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்வதற்கு காவல்துறையினர் மற்றும் புலனாய்வுத்துறையினர் தேடி வருகின்றனர். குறித்த நீதிமன்ற உத்தரவின் பின்னர் தேசபந்து தென்னக்கூன் தலைமறைவாகியுள்ளதை அடுத்து அவரை கைது செய்ய அண்மைய நாட்களாக விசாரணை காவல்துறையினரால் மேற்கொண்டு வந்த போதிலும் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் அவர் கிழக்கு மாகாணத்தில் மறைந்திருக்கின்றாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தேகிக்கப்படும் பிரதேசங்களில் புலனாய்வுத்துறையினர் தேடுதல் நடத்தியுள்ளனர். அவர் கிழக்கில் மறைந்திருப்பதாக எந்தவிதமான அறிகுறிகளும் இதுவரை கிடைக்கவில்லை என புலனாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவு சுட்டுக் கொல்லப்படுவதற்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் இசாரா செவ்வந்தியுடன் ஏராளமான பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பு கொண்டிருப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவு கொலை தொடர்பாக 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மூளையாக செயல்பட்டு 25 வயதான இசாரா செவ்வந்தி இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதன்படி பல போலீஸ் குழுக்கள் அவர் மீதான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இத்தகைய சூழலில் அவர் கடல் வழியாக படகில் தப்பி சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சிகரெட்டுகளை பயன்படுத்துபவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வேப்பிங் அல்லது சிகரெட்டுகள் சட்டவிரோதமானது என்று நாடாளுமன்ற நிதிக்குழுவில் தெரிய வந்துள்ளது. இதை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு திட்டம் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஏப்ரல் 1 முதல் சிகரெட்டுகளுக்கு விதிக்கப்படும் நிறுவன வருமான வரியை 45% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் சிகரெட் வரி படிப்படியாக குறைந்து வருவதாக பொது நிதி பற்றிய குழுவினுடைய தலைவர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் சிகரெட்டுகள் மீதான வரியை அதிகரிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதற்கான வழிவகைகள் தொடர்பிலும் ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தர உள்ள நிலையில் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரும் துணை உயர்ஸ்தானிகரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய பிரதமர் அனுருகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் நாட்டிற்கு வருகை தர உள்ளார். மன்னர் மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் மோடியின்
சகாவான அதானி தரப்புகளுக்கும் இலங்கைக்கும் சிறு விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த பயணம் அமைந்திருப்பது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை வரை இந்த திட்டம் உண்மையில் எடுத்துக் கொள்ளப்படுமா என்று எரிசக்தி அமைச்சகம் கேட்டதற்கு அதானி பதிலளிக்கவில்லை. இந்த நிலையில் இந்திய பிரதமர் தன்னுடைய இலங்கை வருகையை கடந்த புதனன்று அறிவித்திருக்கின்றார். அறிவிப்பு வெளியான 24 மணி நேரத்திற்கு பிறகு இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரும் துணை உயர்ஸ்தானிகரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. சுமார் 2 மணி நேரம் அவர்கள் மூவரும் விவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த கலந்துரையாடலில் 2023ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின் தொடர்ச்சி மற்றும் திருகோணமலையில் எண்ணெய் குழாய் இணைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. ரணில் விக்ரமசிங்கே கடந்த வாரம் இந்தியாவின் புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். அதானி திட்டத்தை நிறுத்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து இந்திய பிரதமர் ஆழ்ந்த கவலையை இதன்போது தெரிவித்தார். இந்தியாவிற்கு சென்று நாடு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே கருத்து தெரிவிக்கின்ற போது நல்ல பதில் எதுவும் கிடைக்கவில்லை. மீதமுள்ள பணிகளை முடிக்க இந்திய பிரதமர் இலங்கை வருகின்றார். ஆனால் மோடியின் வருகை குறித்து அரசாங்கம் அதிகம் பேசவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வசதி குறைந்த பாடசாலைகளின் ஆய்வுக்கூடங்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை அறிவியல் மேம்பாட்டுச் சங்கம் இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது. பிரயோக ரீதியிலான விஞ்ஞான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு தேவையான ரசாயன பதார்த்தங்கள் மற்றும் உபகரணங்கள் இந்த உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ளது. இலங்கை அறிவியல் மேம்பாட்டுச் சங்கத்தின் இவ்வருடத்திற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதன் மூலம் வசதி குறைவானவர்களை வலுப்படுத்துதல் எனும் துணைப்பொருளினூடாக இந்த ஆய்வுக்கூட உதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதற்கமைய பிரயோக ரீதியிலான விஞ்ஞான ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது சவால்களை எதிர்கொண்டுள்ள பாடசாலைகளுக்கு இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை விரும்பும் பாடசாலைகள் தம்முடைய அதிபரின் உறுதிப்படுத்தல் அடங்கிய கடிதத்தினூடாக தாம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் உரிய தெளிவுபடுத்த வேண்டும். உரிய விண்ணப்ப படிவங்களை 2025 மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்கு முன்னதாக இலங்கை அறிவியல் மேம்பாட்டுச் சங்கத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய கடும்போக்குடைய அமைப்பு ஒன்றை அரசு மருத்துவர் ஒருவர் வழிநடத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலர் கலக்குடு அதே ஞானசார தேரர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். இணையத்தில் யூடியூப் அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். கல்முனை அரசாங்க வைத்தியசாலை ஒன்றில் கடமையாற்றி வரும் மருத்துவர் ஒருவரை இந்த கடும் போக்குவாத அமைப்பிற்கு தலைமை தாங்குகின்றார் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வன்முறை குழுதான் ஆதரவாளர்களுக்கு உலகம் முழுவதும் எந்த வேலைக்கும் தகுதியற்றது, குழந்தைகள் கல்வி கற்கக்கூடாது, புத்தகங்களை படிக்க வேண்டாம் என போதிக்கின்றது என தெரிவித்துள்ளார். மேலும் தங்களுடைய வாழ்வை தெய்வத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் இந்த குழுவின் தலைவர் மக்களை வழிநடத்துவதாக தேரர் மேலும் குற்றம் சுமத்தினார். இந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் தங்களுடைய குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்புவதில்லை என ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு விதிமுறைகளை மீறி சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டிற்கு வருகை தந்துள்ள 15 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். குறித்த அனைவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தால் இலவசமாக வழங்கப்பட்ட சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் எனவும் ஜாலில் மத பிரச்சார பணிகளிலும் தளபாடங்களிலும் சிற்ப வேலைப்பாடு செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் இருவர் யாழ்ப்பாண பிரதேசத்தில் 5 மற்றும் 7ஆம் தேதிகளில் நோய் குணமாக்கும் மத சேவையை நடத்த தயாராக வந்திருந்த நிலையில் இதற்கு எதிராக இந்து தேசியவாத அமைப்புகள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்திருந்தன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 2 மத குருமார்களையும் இந்தியாவின் சென்னைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் யாழ்ப்பாண பகுதியில் உள்ள ஒரு தளவாடங்கள் செய்யும் இடத்தில் சிற்ப வேலை செய்து கொண்டிருந்த மேலும் 8 இந்திய பிரஜைகளும் உணவகங்களில் பணிபுரிந்த 5 இந்திய பிரஜைகளும் நேற்று கைது செய்யப்பட்டு பலாலி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.